Hey everyone, this is Raji from Raji Style. ஃப்ளவர் கார்லண்ட் எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முள்ளரும்பு பூ எடுத்திருக்கிறேன். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு இது வரைக்கும் 1.9 மில்லியன் வியூஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அதில் நீங்கள் கேட்ட டவுட்ஸ்க்கு எல்லாமே ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான் நான் இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் உங்களுக்கு எந்த த்ரெட்டு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ளன் த்ரெட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் நார்மல் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த கார்லண்ட் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு த்ரெட்டு விட்டுட்டு ஒரு மிட் பாயிண்டில் ஒரு 3 பூ எடுத்து நார்மலாக நம்ம எப்போவும் எப்படி பூ கட்டுவோமோ அதே போலவே கட்டிக்கோங்க. கட்டிட்டு கொஞ்சம் கிரிப்னஸ் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2 பூவாக வச்சு கூட நீங்கள் இதேமாரி கட்டிக்கலாம். பட் நான் இங்கே உங்களுக்கு 3 பூவாக வச்சு கட்டி காமிக்க போகிறேன். கட்டி முடிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபிங்கர்ஸில் அந்த த்ரெட்டை நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம் இல்லையா லெஃப்ட் சைடில், அந்த த்ரெட்டை வந்து ரோல் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து உங்களுக்கு கிரிப்னஸ்க்காக தான் லெஃப்ட் சைடில் வந்து ரோல் பண்ணுறது. எப்போவுமே உங்கள் ரைட் சைடில் ஒரு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி அந்த த்ரெட்டோட அந்த நூல் கண்டு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ வச்சுட்டு ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். திரும்ப உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஒரு 3 பூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு காம்பு பகுதி வந்து உங்களுக்கு உள்ளார இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா தம்பால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பூவுலேயுமே டச் ஆகாத மாதிரி த்ரெட்டால் ரோல் பண்ணி அந்த ஒரு 3 பூ மட்டும்தான் அதில் ரோல் ஆகணும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும். இதில் நம்ம எந்த ஒரு நாட்டுமே போட போகிறதில்ல. ஜஸ்ட் ஃபுல்லாகவுமே அந்த பூவை எடுத்து வச்சுட்டு ரோல் பண்ணி எடுத்துகிட்டே வர போகிறோம். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரோல் பண்ணிட்டுமே அந்த மேலே இருக்கிற தம்பால் கொஞ்சம் டைட் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். ஏன்னா ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க, கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேலே இருக்கிற தம்பால் நீங்கள் டைட் கொடுத்துக்கிட்டே வரணும். எகெயின் சொல்கிறேன், திரும்ப ஒரு 3 பூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 பூ வச்சுட்டு அந்த காம்பு பகுதி மட்டும் வேறு எங்கேயுமே டச் ஆகக்கூடாது. வேறு எந்த ஒரு பூ வேறு ஒரு பூவோட காம்பு கூட அதில் டச் ஆகிடக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ரோல் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி பார்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு அது கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்காக த்ரெட்டை ஒவ்வொரு தடவையும் நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கார்லண்ட் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அகெயின் ஒரு 3 பூ எடுக்கிறேன். காம்பு உள்ளே வர மாதிரி வச்சுட்டு காம்பு பகுதியை மட்டும் நான் ரோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தம்பால் டைட் பண்ணிக்கிறேன். எகெயின் 3 பூ எடுக்கிறேன். காம்பு பகுதி உள்ளே வர மாதிரி வச்சுட்டு தம்பால் நல்லா பிடிச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த காம்பை மட்டும் நான் த்ரெட்டால் ரோல் பண்ணிவிட்டு எகெயின் நம்மளுடைய விரலை வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இதே சேம் ப்ராசஸ் தான். பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த கிரிப்னஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா டைட் பண்ணி நம்மளுடைய தம்பால் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். சேம் டைம் நம்ம உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது பூ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். ஜஸ்ட் அந்த பூ வந்து தள்ளி தள்ளி விட்டு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு 4-5 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பேப்பர் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பரை ஒரு லென்த்தாக வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நந்தியாவட்டை மொட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னுமே அது காம்பு லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த பூவை விட. அதுபோல் ஒன்ஸ் வரல அப்படின்ட்டு விட்டுடாதீங்க. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான். எனக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அடிக்கடி கீழே விழுந்துரும். எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா ரோல் பண்ணுறதுல ரவுண்ட் ஷேப் வராது. ஒரு மாதிரி கேப் விட்டு வரும். அந்த மாதிரிலாம் வந்துச்சு எனக்கு நான் ரொம்ப பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம இந்த மாதிரி பூ வைக்கும்போது அந்த இடத்துலேருந்து ரொம்ப யூனிக்காக தெரியும். உங்களுக்கு என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்னொரு இதாக கட்டி வச்சுருந்தேன். எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படிங்கிறத அதை உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பூ இப்படி தான் இருக்கும். நம்ம கேப் நிறையா தெரியும், காம்பு வெளியில் தெரியும். பட் இது பூத்துருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியாது, மேனேஜ் ஆகிடும். பட் உங்களுக்கு மொட்டாக இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும். நிறைய கேப் விட்டு ஒரு மாதிரி பூ விழுந்துருமோங்கிற மாதிரியே இருக்கும். ஸ்டிஃபாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காம்பு பகுதி உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் அந்த மொட்டு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா வெளியில் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த பூவை பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வெளியில் அப்படியே நல்லா பூத்து சிரிச்ச மாதிரி இருக்கும். அழகாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடலில். நெக்ஸ்ட்டு 3 பூ வச்சு ரோல் பண்ணிக்கிட்டே வரேன். இதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு ஷேப் கிடைக்கும். நம்ம இந்த ஃப்ளவர் கார்லண்டோட ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு 1/4 பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். ஒரு 2 to 3 ரோல்ஸாவது முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகா தெரியும். இதே பூவ வந்து நீங்க மல்லி எறும்புல செய்றீங்க அப்படின்னா, ஒரு ஒரு பூவா வச்சு செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு அதுவுமே ரொம்ப அழகா இருக்கும். அதில வந்து மொட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால, உங்களுக்கு இந்த மாதிரி கட்டும்போதே உங்களுக்கு அந்த எந்த ஒரு கேப்புமே இருக்காது. முள்ளரும்புல கூட நம்ம எவ்வளோ நெருக்கம் வச்சாலும் லைட்டா கேப் தெரியிற மாதிரி இருக்கும். பட் மல்லி எறும்புல நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, சுத்தமா கொஞ்சம் கூட உங்களுக்கு கேப்பே கிடைக்கவே கிடைக்காது. அந்த அளவுக்கு நல்ல நெருக்கமா இருக்கும் பூவு. பட் 2மே பூத்துருச்சு அப்படின்னா, ஃபுல் கேப் இல்லாம ஃபுல்லா ஒயிட் கலர்ல அழகா இருக்கும். இதில உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு இன்ஸ்டாவுல கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறேன். இது எண்டுலயே உங்களுக்கு வந்து நான் எப்படி பூவ வந்து ஒரு 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறேன். அதேபோல பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எண்டுல காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மொட்டாவே வேணும்னாலும் அத எப்படி வச்சுக்கலான்னும் சொல்லியிருக்கேன். பூக்கணும் அப்படின்னாலுமே அத எப்படி வச்சுக்கலான்னு உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்களுக்கு ஃபுல் லென்த்தா நான் காமிக்கிறது இதுதான். சேம் ப்ராசஸ் தான். எங்கேயுமே நாட் போடுவீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. இல்ல கண்டிப்பா எங்கேயுமே நாட் போடல. ஸ்டார்ட்டிங்ல நம்ம அந்த ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்றோம். அதேபோல ஃபினிஷ் பண்ணும்போது தான் நம்ம நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். இடையில ஃபுல்லாவே ரோல் தான் பண்ணிட்டு வரோம். அதிலேயே உங்களுக்கு கிரிப்னஸ் குடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த த்ரெட்டையும் டைட் பண்ணிக்கிறோம். தம்பாலையும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறோம். நமக்கு நீங்க டைட் பண்ணல அப்படின்னா, அந்த லென்த் வந்துரும். ஸ்ட்ரெயிட்டா வந்துரும் பூவு. அந்த மாதிரி வராம ரவுண்ட் ஷேப்ஸ்ல மூவ் பண்ணிக்கிட்டே வரணும். டைட் பண்ணிட்டே வரணும். அப்பதான் உங்களுக்கு டைட்டாவும் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இந்த பூவ வந்து நம்ம ஒரு 1 முழம் வரைக்கும் நம்ம இதே போலவே பண்ணிடலாம். பட் எனக்கு இன்னும் 1 முழம் வேணும், இன்னும் லென்த் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இத வந்து ஃபுல்லா நம்மளால ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ பூவையும் தூக்கிட்டு நம்மளால செய்ய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லென்த் ஒரு லெஃப்ட் சைடு எவ்வளோ லென்த் வேணுமோ, அவ்வளோ லென்த் பண்ணிட்டு, அப்ப விஷுவல்ல காமிக்கிற மாரி நார்மலா நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே போலவே இன்னொரு ஹாஃப் நான் செய்ய போறேன். இன்னொரு ஹாஃபையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ 2 பூவும் இருக்கு. இது 2த்தையும் நம்ம அந்த ஆல்ரெடி த்ரெட் விட்டுருப்போம். அந்த த்ரெட்ட வச்சு விஷுவல்ல காமிக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது நமக்கு லென்த்தும் கிடைச்சிரும். ஈஸியாவும் இருக்கும் நமக்கு. கடகடன்னு ஒர்க் முடிஞ்சிரும். ஏன்னா இவ்ளோ லென்த்தையும் நம்ம இது ரோல் பண்ணி வரதுக்கு பூவும் நமக்கு கசங்கிக்கிட்டே வரும். கஷ்டமாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில நீங்க டிஷ்யூ பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்க ப்ரவுன் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இதுவுமே உங்களுக்கு வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணும். இதில நான் இந்த பூவ வச்சுட்டு, மேலேயும் அதே மாதிரி ஒரு கவர் வச்சுட்டு, இத நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். பூத்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு பூ வந்து இப்படி தான் இருக்கும். நெருக்கமா எந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கு பாருங்க. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு ராஜி ஸ்டைல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ராஜி ஸ்டைல்.